ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுவே ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு ப்ராக்டிஸ். நவ் லுக் அட் திஸ் பிக்சர். ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த படத்தை பார்த்து எத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? இப்போ தமிழில் பாருங்கள். நான் ஒரு செவ்வகத்தை பார்க்கிறேன். செவ்வகம் பச்சை நிறத்தில் இருக்கிறது. செவ்வகத்தின் மேல் ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டம் நீல நிறத்தில் இருக்கிறது. இது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு விஷுவல் டெஸ்கிரிப்ஷன். நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷன்ஸ், அந்த வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இப்போ இன், ஆன், டு இதெல்லாமே முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ். இதனுடைய தமிழ் அர்த்தம் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தைகளை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி பிக்சரில் இருக்கிறத நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த பிக்சர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஐ see a rectangle. நான் ஒரு ரெக்டாங்கிளை பார்க்குறேன். The color of the rectangle is green. இல்லைனா this is a green color rectangle. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். There is also a circle. ஒரு சர்க்கிளும் இருக்கிறது. It is in blue color. அந்த சர்க்கிள் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. The circle is standing on the rectangle. ரெக்டாங்கிள் மேலே அந்த சர்க்கிள் இருக்குது. The circle is at the center of the rectangle. Standing on the rectangle, at the center of the rectangle. So prepositions நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Now look at this picture. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியங்களை வாட்சி பாருங்கள். அதை இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். I see a blue color rectangle in the screen. There is also an arrow. The அம்புக்குறிக்கு arrow. It is inside the blue rectangle. Inside அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். I also see a circle placed on the rectangle. It has a smiley face. ஸோ 3 கலரில் பாக்ஸஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்கொயரா ரெக்டாங்கிளா அப்படிங்கிறத பாருங்கள். எதுக்கு பின்னாடி எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. I see a yellow color rectangle in the screen. Yellow color rectangle நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். At the back side. So back side there is a green color rectangle. I also see a blue color square. It is under the, under அப்படிங்கிற வார்த்தை preposition. It is under the yellow color rectangle. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, ஆரோ மார்க், டவுன் ஆரோ, மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், வேர்ப் இது எல்லாத்தையும் வச்சு தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப அந்த மிஸ்டேக் விடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் குறையும். நார்மலாக நம்ம எங்கேயாவது வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளை சுற்றி ஆட்கள் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, அதை பார்த்தே நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக உங்களால் இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். தென் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஆர் வித்தவுட் எனி கிராமர் மிஸ்டேக்ஸ். ஸோ லுக் அரவுண்ட், சுற்றி பாருங்கள், ஃபைண்ட் த திங்ஸ் நியர் டு யூ, எக்ஸ்பிளைன் தேர் பொசிஷன் லவுட்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.